காலங்களில் நாங்கள் கடந்த காலங்களில் வாக்குறுதியாக அளித்த பல்வேறு செயற்பாடுகள் இருக்கின்றது. அந்த வாக்குறுதிகள் விசேடமாக தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இருக்கின்றது. அந்த தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நாங்கள் மறக்கவில்லை, மறுக்கவும் இல்லை. நிச்சயமாக அவைகளை நடைமுறைப்படுத்துவோம். அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் பிரதான வாக்குறுதிதான். அவருடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். மாற்று கருத்துக்கிடமில்லை. இந்த பாராளுமன்றத்தில் இன்றும் நாங்கள் சொல்லுகின்றோம், தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் படிப்படியாக கூடிய சீக்கிரத்தில் விடுவிக்கப்படும். இரண்டாவதாக, காணாமல் போனவர்களுக்கு நீதி. அதே போன்று தையிட்டு விஹாரை பிரச்சனை, நிச்சயமாக தையிட்டு விஹார பிரச்சனையும் ஒரு சில மற்றவர்கள் கூறுவது போலல்ல, அல்லது கஜேந்திரகுமார் சொல்வது போலல்ல, நிச்சயமாக சுமூகமான முறையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்தே தீரும். குறைந்தது இன்னும் 1 மாதம் 2 மாதத்துள்ளே அந்த பிரச்சனைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம். அதையும் நாங்கள் செய்வோம். மறுபுறம் எடுத்துக்கொண்டால் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை பற்றி பேசப்படுகின்றது. அதுக்கும் இன்றைக்கு எங்களுடைய சட்டத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசன் அவர்கள் அவருடைய பேச்சினால் சம்பந்தமாக பேசுவார் மிகவும் தெளிவாக. அது மாத்திரமல்ல இன்றைக்கு விசேடமாக இவ்வாறான பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தியிருக்கின்றோம். இவ்வாறான கவனத்தை செலுத்துகின்ற பொழுது கௌரவ உறுப்பினர்களே, இவ்வாறான கவனத்தை செலுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த பிரதேசத்தினுடைய விசேடமாக அந்த மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொண்டு வர வேண்டும், அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அந்த அபிவிருத்தி திட்டங்களின் எங்களுடைய விசேடமாக அங்குள்ள மக்களுடைய காணி பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பொழுது கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சனை, காணி பிரச்சனை ஏற்பட்டது. அதே போன்று இன்றைக்கு அந்த காணி பிரச்சனையை மாத்திரமல்ல, காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். 37 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பாலாகாலி துறைமுகத்தை மீண்டும் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற பல்வேறு உட்கட்டமைப்புகளை செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுக்கான இதுநாள் வரைக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வர வேண்டும் மனுவனிசனவர்களே, அதை இன்றைக்கு மாற்றி எதிர்வரும் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் அதை திறந்து வைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மயிலட்சி துறைமுகம் அர்ஜுனா மற்ற இடங்களை சொல்லிக் கொண்டு போனார். அதாவது அது நடக்க போறது இல்லை. இந்த மாதம் 1ஆம் தேதி அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா செய்ய போறோம். 280 மில்லியன் ரூபாய் அதற்கான ஒதுக்கீடு நாங்கள் செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எங்க உங்களோட குறிக்கட்டுவான் அதைக்கும் வேலையை ஆரம்பிக்க போகின்றோம். அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுடைய லைப்ரரி எரித்தார்கள். அன்றைக்கு எரித்தவர்களோடு இன்னைக்கு கரங்கோர்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இருந்தாலும் அன்றைக்கு எங்களுக்கு தெரியும் 1981ஆம் ஆண்டு கௌரவ பிரதிகுல்கன் தவிசாளர்களே 87,000 புத்தகங்களை கொளுத்திய 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள். அது சம்பந்தமாக தாங்களுடைய கரிசனையாக அந்த மக்களுடைய அந்த பிரச்சனையை விளங்கிக் கொண்டு, அந்த மக்களுடைய வேதனையை விளங்கிக் கொண்டு பேசினார்களா என்பது தெரியாது. இருந்த போதிலும் கூட அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் நிச்சயமாக அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கான எதிர்வரும் 1ஆம் தேதி அதையும் நாங்கள் திறந்து வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம். அதே போன்று பலாலி துறைமுகம் இன்றைக்கு நவீன துறைமுகமாக, சர்வதேச துறைமுகமாக மாற்றப்பட போகின்றது. அவ்வாறு அனைத்து நடவடிக்கைகள் முன்னெடுப்பதன் மூலமாகவே மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நடமாட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவ்வாறு மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலே நாட்டில் மனித உரிமை பாதுகாக்கப்படும் என்று, அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது, இளைஞர்கள் மீது எந்த ஒரு ஒடுக்குமுறையும் கட்டவிழ்த்து விடாது. கடந்த காலங்களில் ஒடுக்குமுறைக்கு அடிப்படையில், கடந்த காலங்களில் சிறையில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில், கடந்த கால சித்திரவதைகளை அனுபவித்தவர்கள் என்ற அடிப்படையில் நிச்சயமாக எதிர்வரும் எங்களுடைய ஆட்சியிலே ஒரு சில சம்பவங்கள் அங்கிங்கு தவறுதலாக இடம்பெறலாம். இருந்த போல அவைகளின் கூட எதிர்வரும் காலங்கள் நிறுத்தி மக்களுக்கு நீதியான ஒரு தேசத்தை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, ஒரு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தப்புறது எங்கே இவரக்கிறேன் நன்றி உண்மையா அமைச்சர் அவர்களே. நாங்கள் உங்களுடைய கதையை கேட்கும்போது எனக்கு மட்டுமில்லை அப்படி லைனில் இருக்கிற எல்லாருக்குமே பூரிக்குது, சந்தோஷம். அதை சொல்கிறத செய்திங்கண்டா என்ன சந்தோஷம். ஒன்றே ஒன்று கேட்குறோம், ஆனந்த சுதார விடுவீங்கோ, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மயிலிட்டியில் இருக்கிற பலாலி காணிகளை விடுவீங்கோ, அதே நேரத்தில் தையிட்டி விகார சம்பந்தமாக இவர் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்கோ. எதிர்கட்சியில் நாங்கள் இருக்கவே இருக்காம போயிடுவோம். நாங்கள் உங்களோட இருக்கிறோம், we are ready. பட் அவசன் நீங்க செய்யற மாட்டீங்கன்றா எங்களோட பிரச்சனை.